राधे कृष्णा जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो पुरी जगन्नाथ भगवान की जय। जय जगन्नाथ पुरी जगन्नाथ। पुरी क्षेत्रத்துல நேத்தி வந்தாச்சு. நேற்று ராத்திரி ஆனந்தமான சயன தர்சனம் ஜெகநாதனோடது பார்த்தாச்சு. அழகா இன்னைக்கு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு அவருடைய சம்பந்தப்பட்ட ஒரு 4 இடங்கள் தரிசனம் ஆயிடுத்து. ஜெகநாத வல்லப பகீச்சான்னு சொல்லுவாங்க, கார்டன். ராஜா ராமானந்தராய் அப்படின்ற பக்தரோட சைத்தன்ய மகாபிரபு பலவிதமான பகவத் விஷயங்களை அழகா பேசின இடம். 2வது ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு பக்தியில, விரகத்துல, தியானத்துல, நாம ஜபத்துல கிட்டத்தட்ட 12-18 வருஷங்கள் தழைச்ச கம்பீரா மந்திர். அவன் பிறகு சைத்தன்ய மகாபிரபுனுடைய பிரிய சிஷ்யர் ஹரிதாஸ் டாக்கூர். அவர் தியானம் பண்ணி தபஸ் பண்ணி முக்தி அடைஞ்ச சித்த பகுள, அந்த சித்த பகுள மரம், அந்த தரிசனம். அதன் பிறகு சைத்தன்ய மகாபிரபு பாகவதம் கேட்டுருக்கும் பொழுது மண்ணை தொழாவ இந்த மண்ணுக்குள்ளேந்து கிடைச்ச கோபிநாதனுடைய தரிசனம். அந்த கோபிநாதனோட தான் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு உடைய கலந்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. இப்படி இன்னைக்கு இந்த தரிசனம் எல்லாம் ஆச்சு. திரும்புற பக்கம் எல்லாம் ஒரு பக்கம் அயோத்தியாவினுடைய ஸ்மரணையோட தான் ஓடின்னு இருக்கு வாழ்க்கை. புரி ஜெகநாத கோவிலை சுத்தி நிறைய ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றி கோவிலை சுத்தி அழகா ஜோரா போகிற மாதிரி இன்னும் வீதிகள் எல்லாம் பெருசா பண்ணியிருக்கா. அதனால இன்னைக்கு நல்ல பக்த ஜனங்களுடைய கூட்டம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. ஆனந்தமா சமர்த்த ராமதாசருடைய ஸ்மரணை. இன்னைக்கு தேதி 17. இன்னும் ஒரு 4 நாள் ராம்லல்லா தன்னுடையதான ஜோரான அயோத்தியால வீற்றிருக்க போகிறான். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் புரி க்ஷேத்திரத்துல இருக்கிறது பாக்கியம் எனக்கு. புரி க்ஷேத்திரம் ஜெகநாதனை தரிசனம் பண்றதுக்கு நித்தியமே விபீஷணன் வருவதாக இங்க ஐதீகம் உண்டு. அத்தனை விசேஷம் இந்த புரி ஜெகநாத க்ஷேத்திரம். ஜெகநாத கோவிலுடைய 4 பக்கத்திலையும்
ஆஞ்சநேய மூர்த்தி காவல் காத்துருக்கார். அதனால ஜெகநாதன் நிறைய பேருக்கு இங்க ராமனாகவும் காட்சி கொடுத்திருக்கார். துளசிதாசர் இங்க வந்திருக்கார் அப்படின்னு காண கிடைக்கிறது. ராமன் மரியாதா புருஷன், அழகான இந்த உலகத்திற்கு ஜோரான ஒரு ரோல் மாடல் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி. அந்த ராமன் நம்ம எல்லாருக்கும் செல்லப்பிள்ளை. அந்த ராமனுடைய செல்லமான தாசர் சமர்த்த ராமதாசர். அழகா 12 வருஷம் டாக்லீல தபஸ், 12 வருஷம் ஜோரா யாத்திரை. 12 வயசுல தன் ஊரை விட்டு போனவர் 36 வயசு கழிச்சு வரார். ஜாம்பு வரார், தன் வீட்டு வாசல் போய் நிற்கிறார். ஜெய ஜெய ரகுவீர் சமார்த் அப்படின்னு கம்பீரியமான குரல். பிக்ஷை போடுறதுக்கு அவருடைய அண்ணாவின் மனைவி வரார். இந்த பிக்ஷை வேண்டாம், இந்த பிக்ஷை வாங்கிறதுக்காக நான் வரல அப்படின்றார். அவள் போய் தன் மாமியார் இடத்துல சொல்ல, கண் தெரியாத அவள் தட்டு தடுமாறி வாசலுக்கு வர, இவர் ரகுவீர் சமார்த் அப்படின்னு திரும்பவும் சொல்ல, இந்த குரலை கேட்டவன அந்த அம்மாவுக்கு தன்னுடைய நாரியா அவனோ அப்படின்னு தோணு. பக்கத்துல போறார். இவர் ஓடி போய் அம்மா காலை கட்டி பிடிச்சுக்கிறார். அம்மா தடவி பார்க்கிறா. 24 வருஷம் கழிச்சு மீண்டும் தன் பிள்ளைதானோ அப்படின்னு ஒரு யோசனை. இந்த குரல் அவளுக்கு நல்லா தெரியறது. அந்த அம்மாவுக்கு அப்படி தடவி பார்க்கிறா. அவளுக்கு ஞாபகம் இருக்கிறது 12 வயசு நாரியா. அப்பதான் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு. நாரியா அதாவது அந்த டீனேஜர் தானே, ஒரு வயசுக்கு அப்புறம் தானே உடம்புல அந்த திமிர் இன்னும் கூடும். அதுவும் இப்ப யோகி ஆயாச்சு, சன்னியாசி ஆயாச்சு. அத்தனை ராம தர்ஷனம், அத்தனை பக்குவம், உடம்புலையும் மனசுலையும் புத்தியிலையும் எமோஷனல்லையும் ஒரு அழகான ஒரு செட்டில் ஆயிருக்கார். ஸோ அவர் தோளெல்லாம் தொடும்பொழுது அப்படி கல்லு மாதிரி இருக்கு சமர்த்த ராமதாசர். 108 நமஸ்காரம், சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணுவார், பிராணாயாமம் பண்ணுவார். மனசுல கலங்கம் இல்லை, ரொம்ப காம்பீரியம் ஜாஸ்தி. ஆஞ்சநேயர் தான் ரோல் மாடல். பல ஊர்களில் பல பேருக்கு இவர் ரோல் மாடலாக இருக்கார். அப்போ எப்படி இருப்பார்? அம்மா தொட்டு பார்க்குறா, தன்னுடைய நாரியா தோளா அப்படி, எனக்கு கண்ணு தெரியல, கண்ணை அப்படி தடவி பார்க்குற, பெரிய தாடி மீசை. அவளுக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. தன்னுடைய நாரியா பெரிய தாடி மீசை எல்லாம் நேரடியாக பார்க்குறோம்னா அந்த வளர்ச்சி தெரியும். அரும்பு மீசை எல்லாம் முளைக்கும், அப்புறமா பய பெருசாகும், அப்போ பெரிய மீசை வரும், தாடி வரும். அதெல்லாம் கண்ணெதிர்க்க பார்க்கும்போது தெரியும். ஒரு 12 வயசுல போன பையன் ஒரு 24 வருஷம் கழிச்சு வந்திருக்கான்னா, அதுவும் இவளுக்கு இப்ப கண்ணு இல்லை. கண்ணு இருந்தாலாவது ஓரளவுக்கு முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவா. கண்ணும் இல்லை, பார்வையும் இல்லை. அதனால அந்த ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி பார்க்க முடியும். நாரியாவோட குரல், அந்த அவன் அம்மாவோட காலை பிடிச்ச பொழுது தன் பிள்ளைன்னு உணர முடியாது. ஆனால் அப்பயும் கையில் ஒரு காம்பீரியம் இருக்கு அவருக்கு. நீ தடவி பார்க்குறா, மூக்கெல்லாம் தடவி பார்க்குறா, கண்ணெல்லாம் தடவி பார்க்குறா. நாரியா அப்படின்னு இவ சொல்லிட்டா. அப்ப உத்து பார்க்குறா சிரேஷ்ட கங்காதருடைய மனைவி. ஓ, நம்ம நாரோபா. நேரம் உள்ள ஓடி போய் தன் பர்த்தா கிட்ட சொல்றார், நம்ம நாரோபா முதல்ல வந்திருக்கான் அப்படின்னு தான் சொல்ல வர. அப்புறம் வந்திருக்கார், எப்படி வந்திருக்கார் இங்க பாருங்கோ. கங்காதருக்கு நம்பவே முடியல. தன் தம்பி நாரோபா திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கானா? 24 வருஷம். அவரும் போற இடமெல்லாம் தேடுவார். எங்கேயாவது ஒரு நாள் பார்க்க மாட்டோமான்னு ஏக்கம் உண்டு. ஏன்னா அவ குடும்பத்துக்கு செல்ல பிள்ளை.
அதுல அம்மா அவ அண்ணா 2 பேருக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு கில்ட்டி ஃபீலிங் வேற இருந்ததுன்னா, அவர் அப்பா இருந்தாருன்னா போயிருக்க மாட்டான். அவ அப்பா போனதுனால தானே அதுலயே ஒரு காரணமா வச்சு நம்ம அவர் இருந்தாருன்னா நிச்சயமா அந்த பிள்ளை போயிருக்க மாட்டான். ஸோ அம்மாவுக்கும் தான் தான் காரணம்னு, நான் தானே அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆதங்கம். அதே சந்தர்ப்பத்தில் பார்த்தோம்னா அண்ணாவுக்கு அடடா அப்பா இல்லாத பிள்ளைக்கு நாம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா இருந்திருக்கணுமோ, அப்பா மாதிரி இல்லையே அப்படின்னு அண்ணாவாச்சே. அப்ப ஆனா இன்னைக்கு நாரோபா வந்திருக்கானு ஓடி வர அப்படி பார்க்கறா. அதுக்குள்ள இந்த அம்மா அப்படியே தடவின்னு இருக்கா. அவளுக்கு ரொம்ப ப்ராமினண்டா நாரியா விஷயத்துல ஞாபகம் இருக்கிறது, அவளோட நெத்தியில அடிபட்டு அந்த ஒரு முழுக்கு தட்டு பார்த்தா அந்த கரெக்டா எந்த இடத்துல அவன் அடி வாங்கி அவனுக்கு அந்த வீக்கம் மாதிரி உண்டோ, அந்த வீக்கம் நாரியா அப்படின்றா. அந்த ஒரு ஈனஸ்வரம், அதாவது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. கனவுல கூட அவளுக்கு ஆசை இருந்தது, தன் ராமராயன் இடத்துல பிரார்த்திச்சுட்டு இருந்தா. பட் அது சபலமாகும் பொழுது இது எப்படி ரியாக்ட் பண்ணதுல ஒன்று ஹாரியா அப்படின்னு அந்த தொண்டை தழுதழிச்ச. கங்காதர் ஓடி வரார். அம்மாவுடைய அந்த ஸ்திதி, இவன் நெத்திய தடை பார்த்து நாரியான்னு அவ கண்டுபிடிச்சான். அதுக்குள்ள இவர் உத்து பார்க்க தன் தம்பி அடையாளம் தெரியுமே. ஏன்னா அவருக்கு அந்த வளர்ச்சி எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா இருக்கு ஓரளவுக்கு. ஆம்பளை தானே, வெளி உலகத்துல யாரா அவரோட அந்த வயசு பசங்கள்லாம் பார்க்கும் பொழுது இது நாரோபாவா இருக்குமோ, இது நாரோபாவா இருக்குமோன்னு ஒரு தேடல் உண்டு அவருக்கு. அவரும் கோவிலில் பூஜை பண்ணும்பொழுது அபிஷேகம் பண்ணும்பொழுது தான் பிரார்த்திச்சுப்பார். வெளியாட்டியும் காட்டிக்க மாட்டார். ஏன்னா இவர் தானே குடும்பத்தினுடைய தலைவன். பெருசா வெளில காட்டிக்க மாட்டார். ஆனா உள்ளுக்குள்ள அந்த தேடல் ஓடிண்டே இருக்கும். அப்ப அம்மா நாரியா சொல்றதும், ஆமா உன்னோட நாரியாதான் அப்படின்னு இவர் சொல்லவும், அதுக்குள்ள அவர் அந்த நாரோபா அப்படின்னு கண்டுபிடிக்கவும், அந்த ஒரு கருணாமயமான ஒரு காட்சி. இறுக்கி கட்டிக்கிறாவ. அப்ப இந்த கங்காதர் பின்னால இருந்து பார்க்கிறா. அதுக்குள்ள இவர் அண்ணாவை பார்க்கிறார். அண்ணாவை பார்க்கிறார், சிரிக்கிறார், கண்கள்ல கண்ணீர் வழியறது. இந்த கங்காதரோட பசங்களுக்கு இவர் யாருன்னு கொஞ்சம் ஜட்ஜ் பண்ண முடியல. தெரியும் ஓரளவுக்கு வீட்டில் பேசுவா, உங்களுக்கு சித்தப்பா உண்டு எல்லாம். இப்ப இவன் நாரியா சொல்ல, அவர் நாரோபா சொல்ல, கண் அழுக. எல்லாரும் பார்க்க அம்மாவும் தாண்டி உங்க சித்தப்பா அப்படின்னு சொல்ல, அந்த குழந்தைகளுக்கு அவள் தெரியாம ஒரு இனம் புரியாத ஒரு அழுக. ஒரு அந்த குடும்பமே வந்து ஒரு என்னமோ ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இருக்கு. நிஜமாக ஜாக்பாட் தானே. 12 வயசுல ஓடி போன பிள்ளை 24 வருஷம் கழிச்சு வரான்டா. அதுவும் கம்பீரியமான ஸ்திதியில வந்திருக்காங்க. எத்தனை பேர் வீட்டை விட்டு போவா, ஓடி போவா. யாரோ சில பேர் மிகப்பெரிய மகோன்னதமான நிலை அடைஞ்சுட்டு திரும்பி வருவார். அதுல இவர் அடைஞ்ச நிலை என்ன, சமர்த்த ராமதாசர்ன்ற ஒரு நிலை, ஒரு யோகி, ஒரு சாது, ஒரு சன்னியாசி, அந்த ஸ்திதியில வந்திருக்கார். அப்ப அதுக்குள்ள அவர் வந்து அவரும் கட்டிக்கிறார். அம்மா இந்த பிள்ளை அந்த பிள்ளை, நாரோபா எப்படிரா இருக்காய் அப்படின்றார். அண்ணே இவர் எப்பயும் போல சிரேஷ்ட என்ன இருக்கேன் அப்படின்றார். இவா 2 பேருடைய இந்த சப்தம் கேட்டு அவளுக்கு இன்னும் விம்மி விடிச்சு அழறா அம்மா. அப்படி கொஞ்ச நேரம் ஆகிறது. எல்லாரும் நிஜமாவே சில சமயங்கள்ல அழுகைக்கெல்லாம் வியாக்கியானம் எல்லாம் கொடுக்க முடியாது. அவசியமா இல்லையான்னா கேட்க முடியாது. இது எமோஷன் இல்லையா, இந்த எமோஷன் கூட இல்லைன்னா அப்புறம் எதுக்கு ஹியூமன் பீயிங். ராமச்சந்திரமூர்த்தி அழலையா? அதனால இது இப்படித்தான் இருக்கும். ஒரு
ஒரு அழகான அன்பு நிகழ்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படியே மனசனுடைய நிகழ்ச்சி. அப்படி கொஞ்ச நேரம் ஆகிறது, அம்மா சமாதானம் ஆகிறா. அப்படி தடவி பார்க்கற அந்த தோல்லாம். ஏ நாரியா, என்னது? உடம்புக்குள்ள பூதம் இறங்கி இருக்கான்னு அந்த கட்டுமஸ்தான சரீரம் அவ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலன்னா, கங்காதரெல்லாம் தொட்டு பார்க்கறா, அவன் அப்பப்போ ஐஷன்ட்டு போவான். அவர் ரொம்ப சாஃப்ட். அவர் வேத மந்திரம் ஜபிக்கிறது, பூஜை பண்றது, ரொம்ப ஸ்ரத்த, ரொம்ப தர்மவான். வெல் பில்ட் எல்லாம் கிடையாது, இவர் தான் வெல் பில்ட். அதனால அவளுக்கு இது, ஏன்னா அவ அப்பாவும் பெரிய வெல் பில்ட் கிடையாது, சூர்யாஜி பந்தும். ஸோ கேட்குறேன், எடா பூதமே தான் உட்காந்து விடுத்தாடா அவனுக்குள்ள. எல்லாருக்கும் சிரிச்சு விட்டா, அந்த ஒரு அந்த அழுகிலேருந்து ஒரு சிரிப்பு. சமர்த்த ராமதாஸ் சொல்ற, ஆமா ராமாயணம்ன்ற பூதம் உட்கார்ந்து கொடுத்து, ராம பூதம் உட்கார்ந்து கொடுக்குமா அப்படின்ற. எல்லாரும் சிரிக்கிறா. கொஞ்ச நேரம் ஆகுது, எல்லாரும் இப்படி செட்டில் ஆகிறான். அப்ப அவ சொல்றா, குழந்தை உனக்காக தான்டா காத்திருந்தேன், இவ்வளவு வருஷம் காத்துட்டு இருக்கிறது உனக்காகத்தான். ஒரு தடவை கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி என் கண்ணால உன்னை பார்க்கணும்னு ராமராயா கிட்ட பிரார்த்திச்சுட்டே இருந்தாண்டா. வந்துட்டாய் நீ பாரு. என் கண்ணுக்கு உன்னை பார்த்து அனுபவிக்கக்கூடிய சக்தி இல்லடா கொண்ட. பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா பார்வை இல்லையடா அப்படின்னு அவருடைய ஆதங்கம். தன் பிள்ளைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுதுன்னா இருந்தாலும் இப்படி வெல் பில்ட்டா ஒருத்தங்க எப்படி பார்க்கணும் இல்லையா? சரி, தொட்டு பார்க்கறது வேற, பார்க்கறது வேற, பார்க்கறது வேற, தொட்டு பார்க்கறது வேற. பார்க்கிற அப்ப சமர்த்த ராமதாசர் இப்படி பார்க்கிறார். எவ்வளோ பெரிய வாழ்க்கை அவள் வாழ்ந்திருக்கா. தன்னோட அம்மாவோட கிரேட்னஸ் யோசிக்கிறார். அந்த வயசுல அப்பா போனார், ஆனா அதையும் ஏத்துண்டா. அடங்காத பிள்ளை நான், ஊரெல்லாம் கெட்ட பேரு, ஆனாலும் என் மேல அவளுக்கு அக்கறையோ அன்போ குறையல, மாறல. எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. ரொம்ப நியாயமான ஒரு குடும்ப ஸ்திரீயினுடைய அழகான ஆசைகள். அவளுக்கு நான் எதையுமே அவருக்கு ஒரு கில்ட்டி வந்துருச்சு. எங்க அம்மாவுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், ஏன்னா அப்பா அவருடைய கர்மா என்ன உண்டோ பண்ணிட்டார். சிரேஷ்ட இன்னி வரைக்கும் ஜாகிரதையா பார்த்துருக்கேன். அம்மாவுக்கு அந்த ஒரு துக்கம் இல்லை, ஐயோ கண்ணு தெரியல, என் மூத்த பிள்ளை சின்ன பிள்ளை ஓடி போயிட்டான், மூத்த பிள்ளை ஏதோ தலையெழுத்தேன்னு பார்த்துக்கிறான்னு அதுவும் இல்லை. ஆனா ரொம்ப அவள் நல்லா பார்த்துக்கிறார், பார்த்தாலே தெரியறது. ஆனா தான் என்ன பண்ணும் அம்மாவுக்கு அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய மனசுல ஒரு ஆதங்கம். அப்ப ராமராயா, எங்க அம்மாவுக்கு நான் ஏதானும் பண்ணணுமே. அவள் எனக்கு கொடுத்தது அவள் தான். உன்ன ராமராயான்ற பக்தி, ராமஸ்மரணம் பண்ணணும், இல்லாட்டி சாதுக்கள் விஷயங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏக்நாத் மகராஜ் விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தது அவள் தான். தியானம் தவம் வரைக்கும் அழகா எனக்கு பல விஷயங்களை புரிய வச்சவள். ஆனா அவளுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே. அவளுக்கு நான் ஏதானும் பண்ணணும் ராமராயா அப்படின்னு யோசிக்கிறார். அவர் வீட்டுல இருந்து அம்மா வாமா அப்படின்னு கையை பிடிச்ச அழிச்சுண்டு, அவ மூதாதையர்கள்லாம் பூஜை பண்ற அந்த மூர்த்திகள்லாம் உண்டு. இன்னைக்கு தனியா இருக்கு அந்த கோயில். இப்ப சமர்த்த ராமதாசர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த வீடு கோவிலாயிடுத்து, ராமதாசருடைய கோவிலாயிடுத்து. அங்கிருந்து ஒரு 50 மீட்டர் நடந்தோம்னா சமர்த்த ராமதாசருடைய அப்பா பெரிய வாடான்னு சொல்லுவா அவ வீடு. ஸோ அந்த இடத்துல வீடுக்குள்ளே கோவில் மாதிரி அதெல்லாம் உண்டு. இப்போ எப்படி சில வீடுகள்லாம் கேரளாவில் நான் பார்த்துருக்கேன், பெரிய மனைன்னு சொல்லுவா.
நல்ல தோட்டம் துறவு குளம் எல்லாம் சேர்ந்து ஒரு பெருசா இருக்கும். அதுல பார்த்தோம்னா ஒரு ஓரத்துல நாகரோட காவெல்லாம் வச்சிருப்பா. ஏதான பாம்பினுடைய புற்று இருக்கும், அதுதான் நாகரோட காவுன்னு சொல்லிட்டு அந்த காவுல பூஜை எல்லாம் பண்ணுவா. அப்புறம் அவளுக்கு ஒரு குளம் இருக்கும். அவ மனைக்குனே ஒரு தெய்வம் உண்டு. ஸோ அந்த மாதிரி இந்த வாடால இவ பூஜை பண்ற மூர்த்தி எல்லாம் அப்படி கொஞ்சம் தள்ளி தனியா ஒரு பெரிய ஒரு இடத்துல வச்சிருப்பா. அங்க அம்மாவை அப்படியே அழிச்சுட்டு போற. அம்மா கேட்குற, எங்கடா அழிச்சுட்டு போற? வாம்மா. கையை பிடிச்சு அவளுக்கு ஒரே சந்தோஷம். எப்படிடா என்னை விட்டுட்டு ஓடி போக உனக்கு மனசு வந்தது அப்படின்றார். இப்ப சமர்த்த ராமதாசரால் 1000 பதில்கள் சொல்ல முடியும். ஆனால் அம்மா கையை பிடிச்சி அப்படி தடவை கொடுக்க, அந்த வயசு அப்படிமா அப்படின்றார். அவர் நியாயமாக தான். அதுக்கு மேல அவருக்கு இதை போய் சொல்லி அம்மா அவளுடைய ஆதங்கத்தை அவ சொல்றா, கேட்டு போமே. ரொம்ப அழகான ஒரு குணம். இன்னும் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், வயசாக வயசாக அவளுக்கு எது பாதிச்சிருக்கோ அதுதான் பேசுவா. ஆனா அடுத்த ஜெனரேஷன் நாம சரி சொல்லிட்டு போட்டோமே கேட்டுக்கலாம்னு கேட்டுக்கிறது கிடையாது. அது சமர்த்த ராமதாசர் அந்த வயசுல அப்படியே தோணிடுத்துமா, அவ்வளவுதான். அம்மா அப்படி சும்மா முதுக ஒரு செல்லமா ஒரு தட்டு தட்டுறா, தோணுண்டா அப்படின்றா. சமர்த்த ராமதாசர் கண்கள்ல கண்ணீர். ஆஜானு பாகவானவர். ஆனா அம்மாவுடைய அந்த உரிமை, அந்த அன்பு. உங்க அப்பா இருந்தா போயிருப்பியா நீ அப்படின்ற பதில் இல்லை அவர்கிட்ட. அவருக்கு இப்ப பதில் சொல்லவும் தோணலை. ஏன்னா அம்மாவுடைய அந்த அன்பு, அந்த அக்கறை, அந்த உரிமைனா உலகம் முழுக்க சுத்தி இருக்கார், ஊரெல்லாம் சுத்தி இருக்கார், எல்லாருமே அவரை கொண்டாடுறா. இந்த உரிமையோட பேசுறதுக்கு யாரும் பக்கத்துல தைரியமால நின்றுட முடியாது சமர்த்த ராமதாசர் பக்கத்துல. ஆனா அவருடைய அந்த ஆஜானுபாகவான சரீரம், அந்த காம்பீரியம், அந்த தபஸ், இதெல்லாம் இப்ப திரும்பி சாதாரண ஒரு நாரியாவா இருக்கார் அம்மா கிட்ட. சமர்த்த ராமதாசர் யோகி, சாது, சன்னியாசி, தபஸ்வி அதெல்லாம் கிடையாது. சிம்பிள் ஒரு நாரியா, ராணுபாயினுடைய நாரியா. ஜாம்பில இருந்து 12 வயசுல ஓடி போன ஒரு பிள்ளை 24 வருஷம் கழிச்சு வந்திருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற எந்த விதமான இதுக்குள்ளேயும் அவர் போகல. அம்மாவை அழிச்சுண்டு அந்த இவாளுடைய ராமனுடைய மூதாதையர்கள் பூஜை பண்ண மூர்த்திகள்லாம் வச்சுப்பாள் அங்கே அழிச்சுண்டு வர. இப்படி பார்க்குற சாஷ்டாங்கமா சேவிக்கிறார். நாங்கள் பார்த்தோம் அந்த மூதாதையர்கள் பூஜை பண்ண ராமன் எல்லாம் மூர்த்தி எல்லாம் ஜாம்பில். அப்ப பார்த்த பொழுது இருக்கிற இம்பாக்டோட இப்ப சொல்லும்போது எனக்கு இம்பாக்ட் ஜாஸ்தி இருக்கு. அந்த ராமனுடைய மூர்த்தி அவர் சின்ன வயசுல அழகா உற்சவ சமயத்துல, ராமநவமி உற்சவ சமயத்துல அழகா எந்த மோர் எடுத்து எல்லாருக்கும் விட்டாரோ, மோர் இல்லை நெய், நெய், அந்த நெய் ரொப்பின அந்த பாத்திரம் இது எல்லாமே இன்னைக்கும் இருக்கு ஜாம்பில். அங்க போய் ஐஷன் போய் அம்மா உட்கார வைக்கிறார். எங்கடா ஐஷன் வந்த அம்மா நம்ம ராமனுடைய சன்னதிக்கு. டே உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? பரவாயில்லையடா, பாத்தியா எனக்கு கூட தோணலை நீ ஐஷன் வந்துட்டியா ராமராயா கிட்ட. என்ன ராமா என் புள்ள வந்துட்டா, நீ ஐஷன் வந்துட்டியாடா, நீ தான் எனக்கு கூடவே இருந்திருக்கே அப்பாடா. ஆனா பாரு ராமா என் பிள்ளைய பார்க்க முடியல எனக்கு அப்படின்றார் சமர்த்த ராமதாசர். உட்காருமா, உட்கார இருக்கிறார். அம்மா அப்படி கையை பிடிச்சுக்கிறார். அம்மா ஒரே வருஷம் கொஞ்சம் அந்த கண்ணை மூடிக்கோய் அப்படின்றார். அவர் கமண்டல் ஜலம் எடுக்கிறார். லேசா அம்மாவோட கண்ணு மேல அப்படி விட்டு அப்படி தடவுறார். கூடவே கங்காதர், அவருடைய மனைவி, குழந்தைகள் எல்லாரும் வந்திருக்கா. அதுக்குள்ள ஊர்ல சில பேருக்குலாம் விஷயம், ஏன்னா கிராமம் தானே, கடற்கரை எல்லாரும் சூழ்ந்து பார்க்கறா. எல்லாரும் அப்படி முழிச்சு பார்க்கறா. அந்த நெத்தியில அடிபட்ட அந்த முழுக்க வச்சு நம்ம நாரியாதான் நாரோபாதான் எல்லாருக்கும் ஒரு தீர்மானம் வர்றது. இப்படி ஆன்னு வேடிக்கை பார்த்துக்கிறா. இப்படி ஒருத்தர் இருந்தார் ஓடி போயிட்டார் அப்படின்லாம் அந்த ஊர்ல பேச்சு உண்டு இல்லையா. அந்த குழந்தைகள்லாம் ஏன்னா இப்ப கங்காதருடைய பசங்க மாதிரி அந்த வயசு பசங்கள் அவளுக்கு அடுத்த ஜெனரேஷன்
ஸோ அவ எல்லாருக்கும் புதுசா இருக்கு வந்து பார்க்கறா. இவருடைய சரீரம், இந்த தோற்றம், அந்த காம்பீரியம், அவர் அப்படி இருக்கார். அம்மா கண்ணில் அப்படி தண்ணியை விட்டு பகவானிடத்துல பிரார்த்திக்கிற, ராமராயா எனக்குன்னு இது வரைக்கும் எதுவும் கேட்டதில்லைப்பா, ஆனா இந்த அம்மாவுக்கு என்னை பார்க்கணும்னு இருக்கு. அவளுடைய பார்வை, அந்த விஷன் தான் எனக்கு இன்னைக்கு நான் உன்னை பார்த்துன்னு இருக்கேன். எனக்கு நீ கிடைச்சதுக்கு எல்லாம் காரணம் அவள் தான். சாது விஷயம் எல்லாம், சத்சங்க விஷயம் எல்லாம் அவள் தான் சொல்லி கொடுத்தா. எனக்கு எங்க அம்மாவுக்கு ஒரு கண் பார்வை கூட. அவள், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு தெரியும், இருந்தாலும் அவளுக்கு நான் ஒண்ணுமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமராயிட்ட பிரார்த்தனை பண்ணி, அம்மா நான் சொல்றதை சொல்லு அப்படின்ற. அவள் சொல்லுடா கொண்ட அப்படின்னா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஜெயம்மா. அவளும் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம அப்படின்னு ஜபிக்கிறேன். இங்க ஊரெல்லாம் பொறுமடியே நின்று நடந்து போதுதான் எனக்கு உபதேசம் ஆயிருக்கு, எல்லாமே அவர் சொல்லியிருக்கார். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன் அவருக்கு அப்படி ஞாபகம் வருது. ஏன்னா இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றாரு, அப்புறம் தானே ஓடுறார், அதுக்கப்புறம் தான் டாக்லி போடுறாரு. முன்னாடியே ஜாம்பிலேயே அவருக்கு அனுபவம் கிடைச்சி விடுறது, ராம தரிசனம் கிடைச்சி விடுறது, ஆஞ்சநேய தரிசனம் கிடைக்கிறது, இந்த ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம உபதேசம் ஆகுது. உன்னை இவரும் கூட சொல்ல, அம்மாவும் கூட சொல்ல, கொஞ்ச நேரத்தில் அம்மாட்ட சொல்ல, அம்மா கொஞ்சம் கொஞ்சமா உன் கண்ணை திறந்து பாருமா அப்படின்னு சொல்ல, லேசா ஒரு ஒன்றும் சொல்ல, அப்படி கண்ணை திறந்து பார்க்குறா. அப்படி அது வரைக்கும் வரும் கண் இல்லாம இருந்து திருப்பி கண் பார்வை வரவாளுக்கு தான் அதை புரிஞ்சுக்க முடியும். நமக்கெல்லாம் மேக்சிமம் என்ன தெரியும், தூங்கி கண் விழிக்கும் பொழுது தெரியும், அவ்வளோதான். அது கூட டக்குன்னு கண்ணை திறப்போம், நமக்கு பவர் இருந்தால் க்ளீனாக தெரிஞ்சிடும். ஒன்று வேணா சொல்லலாம், தூங்கி இருந்தவொடனே இந்த கண்ணாடி போட்டுருக்கலாம், தூங்கி இருந்தவொடனே பார்க்குறதா மங்கலாக இருக்கும். ஒரு கண்ணாடி எடுத்து போட்டு நான் பாடம் ஃப்ரெஷ்ஷாக பார்ப்பேன். இந்த மாதிரி தான் இவளுக்கு முதல்ல அப்படி மங்கலாக தெரியறது. அப்படி பார்க்குறா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அந்த கண்ணில் வெளிச்சம் வர்றது. எப்படி சுவாமி ராமானுஜர் ஆசீர்வாதத்தினால கோரத்தாழ்வானுக்கு கண்கள் தெரிஞ்சது, அந்த மாதிரி இப்படி லேசா அவர் கண்களை திறக்க, அம்மா கொஞ்சம் கொஞ்சமா இப்படி மங்களா தெரியறதெல்லாம் பார்த்தா, அம்மா அங்க பாரு ராமராய தெரியறானா பாருங்க. கண்ணை திறந்து பார்க்கறா, கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மங்களா இருந்ததெல்லாம் நல்ல வெளிச்சமா வந்து அப்படி அவ பூஜை பண்ற. அவள் ரொம்ப நாளா நிவேதனம் எல்லாம் பண்ண ராமராயா மூர்த்தியை பார்க்கறா, கண்கள்ல கண்ணீர், கையை கூப்பிக்கிறா. ராமராயாவை பார்த்தா இப்படி லேசா அந்த பார்வை அப்படியே திருப்பறார். கங்காதர், பார்வதி இவெல்லாம் தெரியுறா. தானா கண்ணு தன் ஆர்யாவை பார்க்கணும் அப்படின்னு பார்க்கறா, பிரமிச்சு போறா. அந்த தாடி, மீச, முரட்டு உடம்பு அப்படி பார்க்கறா. டக்குன்னு நேர உடம்பெல்லாம் அப்படி பார்க்கறா. அவளால் நம்ப முடியல தன் கண்ணையே, இப்படி கூட என் பிள்ளை இருப்பானா அப்படின்னு. அப்படி நேர முகத்தை பார்க்கறா, கண்ணை பார்க்கறான்னு அவளுக்கு அந்த கண்ணு, நாரியாவோட கண்ணை பார்த்து தான் பேசுவாள், அவனும் அப்படிதான் பேசுவான். பார்க்குற அதே கண்கள், அந்த ஒரு அன்பு, அக்கறை, உரிமை, இப்படி நான் தாம ஒரு நாரியா அப்படின்னு அந்த கண்ணை தாண்டி பார்க்கறா. அந்த முழுக்குன்னு இருக்கு, இன்னும் கண்கள் அப்படியே கண்ணீர் வழியறது. நாரியா அப்படின்னு இறுக்கி அணைச்சுண்டு நெத்தியில முத்தமிடுறா. பார்த்துட்டேன்டா என் பிள்ளைய அப்படின்ற. யார் இதுக்கு பதில் சொல்ல முடியும்? கங்காதருக்கு மேனி சிரித்து கண்கள்ல கண்ணீர் வழியாது, அந்த பார்வதிக்கு, அந்த பேத்திகளுக்கு. ராமதாசரே உருகிறார், மற்றவாழ சொல்லணுமா? சாதாரண சம்சாரிகள் தானே வாழலாம். இப்படி அம்மாவும் பிள்ளையும் பார்த்தாச்சு. ஆனா அந்த பிள்ளையினுடைய காம்பீரியம் அவளுக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல, பிரமிப்பா இருக்கு. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா.
Shri Rama Jaya Rama Jaya Jaya Rama Shri Rama Jaya Rama Jaya Jaya Rama Shri Rama Jaya Rama Jaya Jaya Rama Shri Rama Jaya Rama Jaya Jaya Rama. Jai Bolo Sita Ramachandra Bhagavan Ki Jai. Jai Bolo Rashtra Guru Samartha Ramadasa Swami Ki Jai. Jai Bolo Tyaga Mata Sant Ranu Bhai Mata Ki Jai. Jai Bolo Sri Kshetra Jamb Ki Jai. Jai Bolo Puri Jagannath Kshetra Ki Jai. Jai Shri Ram, Jai Jagannath, Puri Jagannath, Radhe Krishna.